வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். சேருமையா பந்தியிலே, சேருமையா பந்தியிலே. சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். சேருமையா பந்தியிலே, சேருமையா பந்தியிலே. சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. கழித்திரவு காத்திருப்போம், கழித்திரவு காத்திருப்போம். காவலனே கருணை செய்வார், காவலனே கருணை செய்வார். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். சேருமையா பந்தியிலே, சேருமையா பந்தியிலே. சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். வாருமையா, வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். சேருமையா பந்தியிலே, சேருமையா பந்தியிலே. சிறியவரா எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். சிறியவரா, சிறியவராம் எங்களிடம். ஆமாண்டவரே, எங்கள் நடுவில் இறங்கி வருவீரா? உடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு என்று சொன்னபடியே நீர் எங்கள் நடுவிலே வரும் பொழுது எங்களுக்கு விடுதலை உண்டாகும். உம்மை பாடி மகிமைப்படுத்தும் பொழுது எங்களுக்கு விடுதலை உண்டாகுமே. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் உம்மை தொழுது கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற. உம்மை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் இத்தனை சமீபமாய் அவரை பெற்ற வேறு ஜனம் எது என்று வேதம் சொல்லுகிறதே. உம்மை அறிந்த ஜனங்களுக்கு, உம்மை தேடுகிற ஜனங்களுக்கு நீர் அருகிலே வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் பாடுகிறதான பாடல்கள், கேட்கிறதான சத்தியங்கள், ஜெபிக்கிறதான ஜெபங்கள் எல்லாம் எங்களுக்கு நன்மை உண்டாக இருக்கும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறதா இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு புதிய பாடல். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நான் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமா ஆக்களித்து அகமகிழும் என்ற பாடலும் சேர்ந்து பாடுவோம். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். சேர்ந்து பாடுங்க. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நான் மீட்டு கொண்ட என் ஆன்மா ஆக்களித்து அகமகிழும். நல்ல கரங்களை தட்டி நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நான் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவே, நான் துதிப்பே, இரவு பகல் என் நேரமும் துதியா என் நாவு நிறைந்து இருப்பதாக, நாள்தோறும் உம்மை துதிப்பே. நல்ல கரங்களை தட்டி நம்பிக்கையோட துதிப்பே. அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நாள்தோறும் நம்பிக்கையோட துதிப்பே. அறிக்கையிட்டு பாடுவோம். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோட துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோட துதிப்பே. அவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோட துதிப்பே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையே அவரை துதிக்க வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. சங்கீதம் 71 சங்கீதம் 23 வசனத்தில் நாம் அங்கே பார்க்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 71 சங்கீதம் 23 வசனத்தை ஒரு வாசியுங்கள். எடுத்தவர்கள். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். 24 வசனத்தை வாசிங்க. எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வைக்கி லட்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் நமக்கு விரோதமான பொல்லாப்புகளை நினைத்த பொழுதும், நம்மளை அழித்து விடலாம் என்று சொல்லி நினைத்த பொழுதும், நம்மேல பலவிதமான குற்றங்களை சுமத்தின பொழுதும், ஆண்டவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அழகாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு பொல்லாப்பை
எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெக்கி. யாரெல்லாம் அப்படி நினச்சாங்களோ அவர்களெல்லாம் என்ன செய்தாங்க? வெக்கப்பட்டு போனபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை என்ன செய்யும்? கொண்டாடும். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் எதை நினைத்து ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் மரணத்தில் இருந்து நம்முடைய ஆத்துமாவை மீட்டெடுத்திருக்கிறார். அதை நினைத்து நாம் துதிக்க வேண்டும். அது மாத்திரம் அல்ல, நமக்கு விரோதமாக எழும்பின அத்தனை மனிதர்கள் இடத்திலிருந்தும், பிசாசானவன் ஏவின எத்தனையோ காரியங்களில் இருந்தும் நாம் வெக்கப்பட்டு போகாமல் அவர்கள் வெக்கப்பட்டு போனபடியினால் அவருடைய நீதியை நாம் என்ன செய்ய வேண்டுமா? கொண்டாட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவருடைய நீதியை பாடுங்க. அல்லேலூயா. அப்போ சேர்ந்து பாடலாமா? நான் பாடும்போது என் உதடு, நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர்மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடுங்களேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடே துதிப்பே. சொல்லுங்களே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடே துதிப்பே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே, புகழிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே, புகழிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் சிறிய சின்ன லைன் தான். மறைவிடமே உமக்கு ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே உமக்கு ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. அதுக்கப்புறம் ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே உமக்கு ஆராதனை. பாடலாமா? மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை,
ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. பாடுங்க, ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. மறைவிடமே ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி. உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே ஆராதனை. புகழிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே மறைவிடமே ஆராதனை. புகழிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே ஆராதனை. புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. சத்தமா. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பாடுங்க. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாவரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. நீங்க பாடுங்க. அடைக்கலமான அடைக்கலமான என் தாவரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை. உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே ஆராதனை. புகழிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை. உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை. புகழிடமே உமக்கு சத்தம் உயர்த்தி. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. பாடுங்க. ஆராதனை உமக்கு ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நீங்க பாடுங்க. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர், நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. தெவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை. உறைவிடமே உமக்கு
ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு மறைவிடமே மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த பாடல் வரிகளை பாருங்களேன். பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, வல பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, அடைக்கலமான என் தாவரமே என்னை அணுகாமல் காப்பவரே. அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. இச்சகம் பேசிடும். நம்மை குறித்து அவதூறாக கேவலமாக நம்மளை தூட்டி திரிகிற நாவுகள் முன்னிலே நம்மளை பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அடுத்த லைனை பாருங்களேன். நன்மைக்கு கை மாறாய். நம்ம எத்தனையோ நன்மைகள் செய்திருப்போம், ஆனால் அதுக்கு கைமாறா தீமை செய்கிறவர்கள் மத்தியிலையும் நம்மை காக்கிறவர் அவர்தான். அல்லேலூயா. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய யாருமே இல்லை, ஆனால் நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்கிற கூட்டம் இன்னைக்கு என்ன செய்யுது? பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த துரோகங்கள் நிறைந்த இந்த பூமியில் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களை நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே, எங்களை குறித்து இல்லாததை பேசுகிற நாவுகள் மத்தியில், நாங்கள் செய்த நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்கிற உலகத்தில், துரோகங்கள் நிறைந்த இந்த பூமியில் எங்களை துணையாய் நின்று பாதுகாப்பவர் நீங்க தான்ப்பா. தவிட்டாமல் நேசிக்கும் ஒரு தெய்வம், எப்பொழுது எங்களை ஆதரிக்கிற ஒரு தெய்வம் நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே. உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீர். உடைய செட்டைகளின் நிழலில் நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீர் ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே, உங்க செட்டைகளின் நிழலில் நான் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் பிழைத்திருக்கிறேன், இன்னைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். எல்லா சத்தத்தை உயர்த்தி விட்டு கொடுத்த ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்களேன். அவருடைய சிறகுகளின் நிழலில் நாம் நம்பிக்கையோடு கூட நாம் இளைப்பாற முடியும். அவர் நமக்கு துணையா இருப்பதினால் நாம் என்றுமே அவருடைய சன்னிதானத்தில் இளைப்பாற முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமல் என்று வேதம் சொல்லுகிறதே. ஓ ஹல்லேலூயா. நமக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் நமக்காக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்த ஆண்டவரே, நமக்கு துணையாயிருக்கிற ஆண்டவரே, அவரை நம்பினதினால் பூரண சமாதானத்தோடு கூட நம்மளை பாதுகாத்து கொண்ட ஆண்டவரே, உடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளினாலே அவரை துதிக்க ஆரம்பிப்பீங்களா? ஓ ரிபாலரா ஷதரல ரஹதன ரபௌலரா ஷந்தலோ வாதீரா கலரஹதல ரப. ஹல்லேலூயா. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே.
கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. உங்க 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. திரும்ப சொல்லுங்க. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, மறைவிடமே உமக்கு ஆராதனை. சொல்லுங்களேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. பாடுங்களேன். ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வள பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. நீங்க பாடுங்க. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வாழ பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாவரமே என்னை அணுகாமல் காப்பவரே. நீங்க சொல்லுங்களேன். அடைக்கலமான என் தாவரமே என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. சொல்லுங்களேன். ஆராதனை உமக்கு, நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. சத்தம் உயர்த்தி. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும்
நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே, துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. சொல்லுங்களேன். தெவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, தெவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, அப்படியே சொல்லி பாடுவோம். உறைவிடமே நீங்க தான் ஆண்டவரே, என்னுடைய அடைக்கலம் நீங்க தான் ஆண்டவரே. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. உங்க 2 கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. அப்படியே 2 கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எங்களை ஆதரிக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திர, துரோகங்கள் நிறைந்த இந்த உலகத்துல இச்சகம் பேசுகிற மனிதர்கள் முன்பாக எங்களை பாதுகாக்கிறவரே, எல்லாரை காட்டிலும் எங்களை அதிகமாய் நேசிக்கிற தெய்வமே. எத்தனையோ மனிதர்கள் எங்களை ஆதரிக்காமல் போனாலும், எங்களிடத்திலே நீதி இருந்தாலும் அநீதியை இழக்கிற மனிதர்கள் முன்னிலே எங்களை ஆதரிக்கிற தெய்வம் நீங்க தான். ஹல்லேலூயா. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்தர் நீரே பாரில் வந்ததால் பாவங்கள் பறந்தோடுதே. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்தர் நீரே பாரில் வந்ததால் பாவங்கள் பறந்தோடுதே. பரலோகில் நான் சேர வழியா நீரே, என் இரட்சகா என் தேவா, என் இரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன்
வாழ்வின் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா என் தேவா, என் இரட்சகா என் தேவா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே? உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறோம். பலவீனமும் வியாதியும் எங்களை சூழ்ந்து கொண்ட போது பரிகாரியே உங்களை நாங்கள் தேடி வந்தோம். இந்த உலகத்தில் வாழ நீர் வழி செய்தீரே ஆண்டவரே. எத்தனையோ நேரங்கள்ல நமக்கு ஆதரவா ஒரு நிழல் இருந்துராதா? நம்ம பக்கத்துல நம்ம சார்பில் பேசுறதுக்கு யாராவது வந்துட மாட்டாங்களா? தனியா இருக்கிறோமே, தனித்து விடப்பட்டவனை போல இருக்கிறேனே, யாராவது பக்கபலமா வரமாட்டாங்களான்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் நம் மனிதர்களை தேடி இருந்திருக்கிறோம். என் பிள்ளை எனக்கு ஆதரவா இருந்துட மாட்டானா? என் பிள்ளை எனக்கு ஆதரவா பேசிட மாட்டானா? அல்லது எங்க அண்ணன், எங்க அக்கா, எங்க அம்மா, எங்க அப்பா என்று சொல்லி அந்த உறவு நம்ம பக்கத்துல இருந்துராதா? நமக்கு ஆதரவான காரியங்களை செஞ்சிட மாட்டாங்களா? அல்லது நம்முடைய நண்பர்கள் அந்த இடத்துல இருந்து நமக்கு சாதகமா பேசிட மாட்டாங்களான்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் இந்த உலகத்தில் நிஜமில்லாத நிலை தேடி நாம் ஓடிக்கொண்டிருந்தோமே. இந்த நிலையில்லாத வாழ்க்கையில நிஜமான நிழல், நம்மளை விட்டு ஒரு பொழுதும் நீங்கிறாத ஒரு நிழல் நம் ஆண்டவர் தான். ஆண்டவர் தான். எத்தனையோ நாட்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாரு, நான் இருக்கிறேன்ப்பா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பேசுறவங்க என்ன வேணாலும் பேசட்டும், தூற்றுகிறவர்கள் எப்படி வேணாலும் தூற்றட்டும், ஆனா நீ யார் என்று சொல்லி கர்த்தருக்கு தெரியும். நீ எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவள் என்பது கர்த்தருக்கு தெரியும். அவரை போல புரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவரை போல நம்ம அணைப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, நமக்கு உதவி செய்வாங்க, நன்மை செய்வாங்கன்னு நினைத்த எல்லா நபரும் நம்மளை கைவிட்ட போதும் இந்த சூழ்நிலையில ஆண்டவர் நமக்கு வந்து உதவி செய்தார். நிழல் தேடி அலைந்தே நிழலா நீர் தேவா, நிதம் உம்மை நான் பாடுவே. நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். நிழல் தேடி அழைந்தே நிழலா நீர் தேவா, நிதம் உம்மை நான் பாடுவே. நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நீரின்றி யாருண்டு நான் பாடிட, என் இரட்சகா என் தேவா. அவரை பார்த்து சொல்லுங்க, என் இரட்சகா, என் இரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன், உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன்,
நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். ஆராதனை செய்கிறோம் என் இயேசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சி ஆராதிக்கின்றேன். ஆராதனை செய்கிறோம் என் இயேசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சி ஆராதிக்கிறேன். மண்ணுயிரை காப்பவரே ஆராதனை, மனதுருக்கம் உள்ளவரே ஆராதனை. மண்ணுயிரை காப்பவரே ஆராதனை, மனதுருக்கம் உள்ளவரே ஆராதனை. ஆராதனை செய்கிறோம் என் இயேசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சி ஆராதிக்கிறே. நம்ம நினைக்க வேண்டியது, நம்ம நம்ப வேண்டியது, நம்ம ஆராதிக்கிற தேவனை மாத்திரமே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாய் மாத்திரம் இரு என்று வேத வசனம் சொல்லுகிறபடி எந்த சூழ்நிலை ஆனாலும், எது நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் போனாலும், பறிக்கப்பட்டாலும், ஒருவேளை நாமே இழந்து போனாலும், விசுவாசத்தை மாத்திரம், அவர் மேல வச்சிருக்கிற அந்த கடுகளவு விசுவாசத்தை மாத்திரம் இழந்து போகாமல் இருப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் உங்களை நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அப்பா நான் நிஜமான ஒரு நிழலால் உன்னோடு கூட இருக்கிறேன். ஓ, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். தாவீது சொல்றான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று வேதம் சொல்றார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் என்பதை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். அவைகளையே நம்புங்கள், அவைகளையே அறிக்கையிடுங்கள். ஒருவேளை மற்றவர்களோ பிசாசோ உங்களிடத்துல வந்து தேவன் உன்னோடு கூட இல்லை என்று யார் சொன்னாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய விசுவாசம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவருடைய பட்சத்தில் இருக்கிறேன், அவருடைய பக்கத்தில் இருக்கிறேன் என்கிறதான விசுவாசமே இந்த உலகத்தில் வருகிற எல்லா போராட்டங்களிலே இருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. விசுவாசமே இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள போராட்டங்களையும் ஜெயிக்கிற ஒரு ஆயுதம். அதை உங்களுடைய கரங்களிலே எப்பொழுதும் பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த ஆயுதத்தை இழந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை நித்தமும் வழி நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இவ்வளவு நேரம் உம்மை துதிக்க, ஆராதிக்க, உம்முடைய அன்பை நினைத்து உம்மை அறிந்து கொள்ள ஆண்டவரே உம்மை போற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதற்காக, எங்கள் சபையோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கடந்த நாட்களில் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் வழிநடத்தி வந்திருக்கிறார். ஒரு 2 சாட்சிகளை நம்ம கேட்க போகிறோம். முதலாவதாக நாம் சபையாய் சேர்ந்து சகோதரி நிஷா அவர்களுக்காக, அவங்களுடைய ஆப்ரேஷனுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் இந்த நாட்களில் அவர்களை சுகத்தோடு கூட அவர்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அதை குறித்து அவர்கள் முன்பாக வந்து சாட்சி சொல்ல அன்பாய் கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மகள் நிஷாந்தினி, அவளுக்கு கையில் வந்து சின்ன ஒரு கட்டி மாதிரி இருந்தது. அது டாக்டர்கிட்ட நாங்கள் வந்து செக் பண்ணும்போது அது கொழுப்பு கட்டி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது கன்ஃபார்ம் பண்ணாங்க, இது வந்து கொழுப்பு கட்டி தான், வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு.
இருந்தாலும் நாங்கள் வந்து ஏசப்பாட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்ணோம். ஏசப்பா இந்த ஆப்ரேஷன் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து 2 விதமாக சொன்னாங்க. ஒன்று, சதை எடுத்து வச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து ரொம்ப பயத்தில் தான் இருந்தோம். ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் வெளியில் வர்ற வரைக்குமே ரொம்ப கண்ணீரோடு தான் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏசப்பா எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. கையில் ஆப்ரேஷன்னா கையோடு போயிடும். ஆனால் கால்லையும் ஆப்ரேஷங்கும்போது அவள் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் சாமி அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். டாக்டர் எங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உங்கள் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது, எந்த பிரச்சனையும் இல்லை, 1 ஹவர் கழித்து வார்டுக்கு வந்துடுவாங்க, நீங்கள் பார்க்கலான்னு சொன்னாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் மருமகனெல்லாம் அவளோடு இருந்தோம். எப்படி பண்ணியிருக்காங்க என்னங்கிறது என்ன சொல்கிறதுனே தெரியல. அவளை போய் பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது அவளுக்கு வந்து கையில் மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, மற்ற எந்த எதுவுமே ஆப்ரேஷன் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சது. அப்போ வந்து ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணோம். எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் எங்கள் பொண்ணுக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே கோடான கோடி நன்றி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பயந்து போய் இருந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த பயங்களை எல்லாம் நீக்கி போட்டார். நினைத்திராத நன்மைகளை ஆண்டவர் அந்த ஒரே வாரம்தான், திடீர்னு தான் முடிவெடுத்தோம், சரி இந்த வாரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வாரத்திற்குள்ளாக எல்லாத்தையும் நேர்த்தியாய் ஆண்டவர் செய்து அவளை நலமாய் சுகத்தோடு கூட ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் திரும்ப டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பிளட் டெஸ்ட்லாம் கொடுத்தாங்க. அதையும் போய் நாங்கள் டெஸ்ட் பண்ணணும். வேறு எந்த பலவீனமும் இல்லை, வேறு எந்த அந்த கட்டி நார்மலான கட்டி தான் அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவருக்கு ஆண்டவர் நன்மை செய்ய ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். யாரெல்லாம் அவரை நம்பி வர்றாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் நன்மை செய்வார். அல்லேலூயா. இன்னொரு சாட்சியை நம்ம கேட்போம். தனம் டீச்சர் அவர்கள் வந்து சாட்சி சொல்ல அன்பாய் கேட்குறேன். நான் இன்றைக்கி லேட்டாக வந்தது காரணமே ஆக்சிடெண்ட் தான். என்னால் ரொம்ப ஸ்லோவாக தான் இயங்க முடியும். நான் இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா அது மறுஜென்மம். ஆமாம், போன வாரம் செவ்வாய் 2, 8, 12 நாள் இருக்கு. 12 நாள் ஆச்சு. அது சிஎஃப் முன்னாடி அந்த அது சாவு முக்குன்னு பேர் வச்சுருக்குறாங்க. அங்கே வந்து நாய் குறுக்க வந்து விழுந்துட்டு நான் இறந்துட்டேன்னு முடிவு பண்ணி 2 கால் 2 கை 2 எல்லோரும் தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சிஎஃப்பில் அட்மிட் போட்டாங்க. எனக்கு என்னென்னு சுயநினைவே இல்லை. முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். அது வரைக்கும் என்னாச்சுன்னு தெரியல. எங்கள் சார் வந்து டாக்டர்லாம் வர்றாங்க, பார்க்குறாங்க, அப்புறம் வண்டி வருது, கூட்டிகிட்டு போனாங்க. எது கூட்டிகிட்டு போகிறாங்கனாலே எனக்கு தெரியாது. போய் எக்ஸ்ரே எடுத்து ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. எதுவுமே இல்லாமல் அப்புறம் அந்த சார் வந்து அடுத்த நாள் நான் நின்றுட்டு இருந்தேன் ஸ்கூலில். என்னை திரும்பி பார்த்து நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடு பார்த்து திருப்பி வண்டி கொண்டு வந்தார். அப்போ தான் எனக்கு அவர் விமர்சனம் பண்ணது பார்த்தா எங்கள் சாரோடு நான் சொன்னேன் பயந்துக்குவேன்னு சொல்லிட்டு ஒன்றுமில்லைன்ட்டார். தானா உண்மையிலேயே என்னை விமர்சனம் பண்ணிட்டாங்க. பையலை இப்போ தான் மெடிக்கல் போட்டிருக்குது, எப்படி படிப்பாங்க, ஃபேமிலி என்னாச்சோ ஏதாச்சோன்னு. கடைசியில் பார்த்தா எதுவுமே இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் இந்த கையெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. எக்ஸ்ரேல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் 9 மணிலேருந்து கிளம்புறேன். 9 மணிலேருந்து கிளம்பி 10 மணிக்கு இங்கே வந்திருக்கிறேன்னா கொஞ்சம் ஸ்லோ, அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. உண்மையிலேயே மறுஜென்மம் கொடுத்த தேவனுக்கு நீங்கள் உங்கள் ஜபமெல்லாம் எனக்கு அன்றைக்கி தான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். நீங்கள் பண்ண ஜெபம் வந்து எனக்கு ஜீவன் கொடுத்துருக்குது. கர்த்தர் உங்களுக்கும் பாஸ்டருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயோ இருந்தாலும் உங்களுடைய ஜெபம் வந்து எங்கேயோ போன என்னை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சிஎஃப்க்கு முன்னாடி சாவு முக்கு, அதுக்கு பேரே சாவு முக்கு. இது வரைக்கும் அதில் விழுந்து அடிபடாமல் யாரும் இருந்ததே இல்லை. அடிபட்டு கால் உடையும் கை உடையும், சில பேர் அங்கே செத்தே போயிருக்கிறாங்க. ஆனால் அங்கே விழுந்து உயிரோடு வந்த அடிபடாமல் வந்த ஒரே ஒரு நபர் தனன் டீச்சர் மட்டும்தான். கீழே விழுந்ததுக்கப்புறம் சுயநினைவு இல்லை அவங்களுக்கு. தலை தொங்கிட்டு கை கால் விழுந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க டீச்சர் செத்து போயிட்டாங்க அப்படின்னே சொல்லிட்டாங்க. இந்த ஏரியாலையும் அதான் சொல்லப்பட்டது.
பையனை இப்போ தான் மெடிக்கல் சேர்த்துருக்குறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ளே வந்துட்டு, ஆனால் ஆண்டவர் ஜீவனை திரும்பவும் அவர்களுக்குள்ளே தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் சபைக்கு போனால் என்ன, போகலாட்டி என்ன அப்படின்னு. இல்லை, இங்கே வந்தால் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. சபையை மறந்து சபைக்கு வராமல் தேவனை மறந்து உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம போனோம் அப்படின்னா சடுதியான ஆபத்துக்களுக்கு நம்மளை தப்புவிக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஆனால் தேவனுடைய கரத்தில், தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னார், சடுதியான ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை மீட்டு கொள்வார். அதே போல் கடந்த வாரத்தில் நம்முடைய சபைக்கு வருகிறதான தம்பி விக்னேஷ் அவர்கள் வேலை நிமித்தமாக ஒரு இடத்திற்கு போயிட்டு திரும்ப வரும் பொழுது நாய் குறுக்க வந்து பைக்கிலேருந்து அவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு சின்ன ஃப்ராக்சரோட அது முடிந்து போனது. கர்த்தர் அவர்களையும் பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே மீண்டும் அவர்கள் சுகமாகி வரணும். எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்கும்போது அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற காரியத்தை கர்த்தர் கொடுக்கும்படி நம்ம எல்லோரும் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, கிருபையில் நல்ல பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம். பிரதர் விக்னேஷ்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோப்பா. அந்த நாட்களில் ஏற்பட்டதான சடுதியான விபத்தில் இருந்து கர்த்தர் அவருடைய ஜீவனை பாதுகாத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர. சின்ன ஆண்டவரே அடியோடு கூட உடைய ஜீவனை கர்த்தர் நீர் பாதுகாத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலில் போய் அவர்கள் எடுக்கிறதான ட்ரீட்மெண்ட்டில் உங்களுடைய கரம் வைக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த ஃப்ராக்சரும் ஆண்டவரே எலும்புகளுக்குள்ளாகவோ மற்ற இடங்களுக்குள்ளாகவோ இல்லாதபடி ஆண்டவரே எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்கிறதான ரிசல்ட் வர கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட சடிதியான விபத்துக்கள், ஆபத்துக்கள் எங்கள் சபையில் யாருக்கும் ஏற்படாதபடி தேவ பாதுகாப்பு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே வந்து அமரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அதே போல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தனம் டீச்சருக்கு நீ செய்ததான நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மகனுக்கு ஆண்டவரே நன்மை செய்து ஆண்டவரே அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு மெடிக்கல் போக கர்த்தர் உதவி செய்தீர். அதே போல் ஆண்டவரே, அம்மாவுக்கு வந்ததான விபத்துக்களிலிருந்து அந்த மரண தருவாயிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து இன்றைக்கி ஜீவனோடு கூட நாங்கள் காண்கிற அளவில் கர்த்தர் வைத்திருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் உண்மையாய் அவர்கள் இருக்க, இன்னும் உறுதியாய் உம்மை பற்றி கொள்ள, தேவனுடைய காரியத்தில் முதலிடம் கொடுக்க கர்த்தர் இன்னும் அவர்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் சகோதரி நிஷாவுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவளுக்கு பாராட்டின எல்லா கிருபைக்காக நன்றி, செய்த உதவிகளுக்காக நன்றி. இப்படிப்பட்ட வேறு எந்த பலவீனங்களும் ஆண்டவரே இந்த குடும்பத்தை தொடாதபடி அந்த குடும்பம் முழுவதிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பின் வேலையை கர்த்தர் போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷ நூல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவரே விசுவாசத்தை குறித்து, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி நீர் எங்களோடு கூட பேசி வருகிறீர். இந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த காரியத்தை குறித்து, நீர் நினைக்கிற காரியங்களை குறித்து நீர் எங்களோடு கூட பேசுவீராக. லீதியாலை போல எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திறந்து உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோப்பா. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. பேசக்கூடிய வார்த்தைகளை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கடந்த முதல் வாரத்தில் நாம் தியானிக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும் நாம் விசுவாசம் உள்ளவனாய் மாத்திரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை உடைக்க அநேக சோதனைகளை பிசாசு சில மனிதர்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவான். ஆனாலும் நம் விசுவாசத்தை இழந்து போகாதபடி
நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த முதல் வாரத்திலே நாம் தியானித்தோம். போன வாரத்தில் விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம். விசுவாசம் என்பது தேவன் மேல் நாம் வைத்துள்ள உறுதியான அந்த நம்பிக்கை தான் விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சுய புத்தியின் மேல், நம்முடைய சுய பலத்தின் மேல் சாயாமல் அல்லது சாராமல், முழுமையான புரிதல் இல்லாமல் இருந்தாலும் நாம் தேவனை சார்ந்து இருப்பது தான் விசுவாசம் என்று சொல்லி கடந்த நாட்களில், கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தினுடைய உறுதி என்பது தேவனுடைய வார்த்தையை நம்புவதும், நம்பின தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவதும் தான் விசுவாசத்தினுடைய உறுதியான ஒரு நிலைமை என்று சொல்லி நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, விசுவாசம் என்பது நமக்குள்ளிருந்து தேவன் வளர்க்கிறதான ஒரு காரியம். இப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விசுவாசம் என்பது தேவனிடத்திலிருந்து நமக்குள் வருகிறது. அவர்தான் அந்த விசுவாசத்தை துவக்குகிறவராகவும் அவர்தான் அந்த விசுவாசத்தை நிறைவு செய்கிறவராகவும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். அல்லேலூயா, அப்படிதானா? இப்போ நான் சொன்னதை வச்சு கடந்த 2 வாரத்தில் என்ன பிரசங்கம் அப்படிங்கிறது உங்கள் ஞாபகத்துக்கு வந்திருக்கும், அப்படிதானா? ஆமென். ஓகே, இந்த வாரத்தில் மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் அல்லது கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நன்றாய் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்திலே உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால், அல்லது தேவனுக்குள் ஒரு கிறிஸ்தவன் வாழ வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்தவன் வாழவும் வளரவும் நிலை நிற்கவும் போராட்டங்களை மேற்கொள்ளவும் வேண்டுமானால் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, ஜெபிப்பதற்கு அல்லது ஜெபம் செய்வதற்கு விசுவாசம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நீங்கள் கேட்கலாம், எதை விசுவாசித்தாலும் அது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள என்ன செய்யலாம், வரலாம். வருதா? ஓகே. உதாரணமாக நம்ம பார்த்தோன்னா, நமக்கு பிடிக்காத நபர்கள் எத்தனையோ பேர் இந்த ஊரில் இருக்கலாம், உலகத்தில் இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளே இருக்கலாம், அது சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். ஸோ நமக்கு எதிர்த்து வருகிற வேலை செய்கிற இடத்துல நமக்கு எதிராகி வருகிறதான எத்தனையோ பேர் என்ன செய்யலாம், இருக்கலாம். நமக்கு எதிராகி வருகிறவர்களிடத்தில் அல்லது நமக்கு எதிரானவர்களை குறித்து நம்முடைய ஜெபம் எப்படியா இருக்கும்? ஆண்டவரே அவரை ஆசீர்வதியும் அப்படின்னா ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்ணுவோம்? யார் எனக்கு எதிர்த்து வரக்கூடாது. அப்படி யாராவது எழும்பி வந்தாங்கன்னா அவங்கள என்ன ஆண்டவரே செஞ்சுருங்க, காலி பண்ணிடுங்க. அல்லேலூயா. அப்படி தான் நம்முடைய ஜெபம். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா எனக்கு தெரில, ஆனால் பல பேர் அப்படி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜெபித்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அந்த ஜெபத்தில் விசுவாசமாக இருப்பாங்க. எந்த ஜெபத்தில்? காலி பண்ணுற ஜெபத்தில் விசுவாசமாக இருப்பாங்க. சிலர்கிட்ட போய் சொல்லும்போது சொல்லுவாங்க, நான் வைராக்கியமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தன் கூட என்ன செய்ய மாட்டான், உயிரோடு கூட இருக்க மாட்டான், என் கண் காணும், என் காது கேட்கும், அப்படின்லாம் சொல்லி பல டைலாக்கை விடுற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதனால தான் இந்த கேள்வியை உங்களிடத்தில் கேட்குறேன். நம்ம எதை விசுவாசித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் வராது. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய ஜெபமோ அல்லது நம்முடைய விசுவாசமோ இருந்தால் மாத்திரம்தான் அது என்ன செய்யும், நமக்கு ஆகும்.
ஆனால் தேவ சித்தத்திற்கு விரோதமாகவோ அல்லது தேவனுடைய விருப்பத்திற்கு விரோதமாகவோ அல்லது தேவனுடைய வழிநடத்தத்திற்கு விரோதமாகவோ நாம் விசுவாசிக்கிற ஜெபிக்கிற எந்த காரியமும் என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள் அப்படின்னு என்ன செய்கிறாரு அங்கே சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களைப் போலவே நீங்களும் உங்களை நேசிக்கிறவர்களை மாத்திரம் நேசிப்பீர்கள் என்று சொன்னால் அதனால் பெரிய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. உங்களை வெறுக்கிறவங்களையும் நீங்கள் என்ன செய்யணும், நேசிக்கணும். உங்களுக்கு எதிராய் வருகிற மனிதர்களையும் நீங்கள் என்ன செய்யணும், நேசிக்கணும். அப்படி நேசிக்கும் பொழுது நீங்கள் யாராக இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய புத்திரராய் தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு தெளிவாக என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அப்போ எந்த ஜெபம் பாஸ்டர் கேட்கப்படும் அப்படின்னா, வேத வசனத்தின்படி சொல்லப்பட்ட காரியத்திலே நீங்கள் விசுவாசமாய் ஜெபிக்கிற ஜெபம் மாத்திரம்தான் என்ன செய்யப்படும், கேட்கப்படும். அல்லேலூயா. நான் கடைசியாக ஜெபிக்கும் போது கூட அந்த வேத வசனத்தை வாசிட்டு நான் சொல்லி ஜெபிக்கும் போது கூட சொன்னேன், ஆண்டவரே எங்களுக்கு எதிராக எழும்புகிற மனிதர்களை நீங்கள் என்ன செய்யும், ரட்சியும் சந்தியும். அல்லேலூயா. ஆண்டவரே அவங்கள என்ன செய்யும், ரட்சியும். நம்மளால் ஒரு வேளை அவங்க வெட்கப்பட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாது. உண்மைதானா? அப்படிப்பட்ட இருதயம் யாருக்கு இருந்தது அப்படின்னா இயேசுவுக்கு என்ன செய்தது, இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கி அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ளே என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்கிறதான ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார், கேட்பார். அப்போ எல்லாம் நாம் விசுவாசிக்கிற எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், கூடி வரும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி நாம் எதை விசுவாசித்தாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே நமக்கு வாய்க்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு சித்தமானதாக என்ன செய்யணும், இருக்கணும். நம்முடைய விருப்பத்தை நாம் முன்னிறுத்தி நமக்கு விரும்பினது அல்லது நாம் எதிர்பார்க்கிறதைத்தான் கர்த்தர் செய்யணும் அப்படிங்கிறது விசுவாசம் அல்ல. மாறாக தேவன் நமக்கு எதை தரணும்னு நினைக்கிறாரோ அது நம்முடைய வாழ்க்கையில் வரட்டும் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம்தான் ஒரு மேலான விசுவாசமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே மார்க் 9ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிங்க. மார்க். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, எங்கே பிடித்தாலும் அவனை அழக்களிக்கிறது, அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான், அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. இங்கே ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்கிறான், ஆண்டவரே என் மகன் வந்து ஒரு பிசாசுனால என்ன செய்யப்பட்டிருக்கான், பிடிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்குள்ள பிசாசு இருக்கிறதுனால அந்த பிசாசு அவனை அழக்கழித்து பல்ல கடித்து நுரை தள்ளி என்ன செய்கிறான், இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் வந்து என்ன செய்கிறான், சொல்கிறான். அவன் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறான், ஆண்டவரே இவனை உம்முடைய சீசர்களிடத்தில் என்ன செய்தோம், கொண்டு வந்தோம், ஆனால் அந்த சீசர்களால் இவனை சுகப்படுத்த கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. இதை சொன்ன உடனே ஆண்டவர் அவன்கிட்ட கேட்குறாரு, எப்பா இது எப்போதில் இருந்து இவனுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவன் சிறு வயதில் இருந்தே அவனுக்குள்ளே என்ன செய்கிறது, இது இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் சொல்கிறான்.
இங்கே ஏன் சீஷர்களால் இதை செய்யக்கூடாமல் போயிற்று என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், ஆண்டவர் அந்த 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட சீஷர்களை அழைத்து அவர்களை அபிஷேகம் பண்ணி, அது மாத்திரமல்ல பிசாசுகளை துரத்தும்படியும் வியாதிகளை குணமாக்கும்படியும் சகல அற்புதங்களை செய்யும்படியான வல்லமையை, அபிஷேகத்தை அந்த சீஷர்களுக்கு அவர் கொடுத்து, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து அவர்கள் என்ன செய்தார்? அனுப்பினார். ஆனாலும் அவர்களால் செய்யக்கூடாமல் போயிற்று. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்குள்ள அபிஷேகமும் வல்லமையும் இருந்தாலும், அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாலும், அவர்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போயிற்று. அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, நம்மளால் இது செய்ய முடியுமா? நம்மளால் நம்ம ஜெபம் பண்ணால் அந்த பிசாசு ஓடுமா ஓடாதா? இயேசுட்ட நிறைய வல்லமை இருக்குது, அவர் ஜெபம் பண்ணால் ஓடும். ஆனால் நம்மளை அபிஷேகம் பண்ணாலும், நம்மளிடத்தில் அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினாலும், நம்ம சொன்னால் இது என்ன செய்யாது? கேட்காது. ஒருவேளை இப்போ பிடிச்ச பிசாசா இருந்தால் கூட ஓடிடும். ஆனால் இது சின்ன வயசுலேருந்து பிடிச்ச ஒரு பிசாசு, இந்த பிசாசை திருத்தவும் முடியாது, இந்த பிசாசு நம்ம ஜெபம் பண்ணால் ஓடாது அப்படிங்கிற ஒரு அவிசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால தான் அந்த அற்புதத்தை அவர்களால் செய்யக்கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. வாசியுங்கள், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19-20 வசனம். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மழையை பார்த்து என்று சொல்ல அது அப்புறம் போகும். போதுமானது. இங்கே இந்த சம்பவத்தை மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்லப்படாத ஒரு காரியம் அங்கே என்ன செய்கிறது? சொல்லப்பட்டிருக்கு. அவங்களால கூடாமல் போயிட்டு உடனே போய் இயேசுனிடத்தில் போய் கேட்குறாங்க, ஆண்டவரே ஏன் இது எங்களால் கூடாமல் போயிட்டு? அப்போ இயேசு சொல்கிறாரு, உனக்குள்ளே என்ன செய்யுது? அவிசுவாசம் இருக்குது. விசுவாசம் இல்லை, என் மேலே நம்பிக்கை இல்லாததுனால, என் வார்த்தையின் மேலே நம்பிக்கை இல்லாததுனால அவிசுவாசம் எனக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, அதாவது நம்பிக்கையற்ற சூழல் உனக்குள்ளே இருக்கிறதுனால, நம்பிக்கையற்ற நிலைமையில் நீ இருந்ததுனால அதை என்னால் செய்ய முடியாமல் போயிட்டு என்று சொல்லி ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். சொன்னது மாத்திரமல்ல, கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் இந்த மழையை பார்த்து நீ அப்புறம் போ அப்படின்னு சொன்னால் என்ன செய்யுமா? போகுமா? அப்போ பாஸ்டர், உங்களுக்கு விசுவாசம் இருக்குல்ல, நீங்கள் நம்ம சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற மலையை பார்த்து போ அப்படின்னு சொன்னால் போயிரும்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். இந்த வசனத்தை வச்சு மற்றவங்களும் என்ன செய்யலாம்? உங்களிடத்துல தர்க்கம் பண்ணலாம். அதான் சொல்லியிருக்குல்ல, நீங்கள் விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க, அந்த மழை போகட்டும். அல்லேலூயா. அங்கே லிட்ரலாக இந்த மழையை போ அப்படிங்கிறத சொல்லப்படலை. அல்லேலூயா. உதாரணத்துக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒரு சின்ன விசுவாசம், ஒரு கடுகளவு, கடுகு எவ்வளோ இருக்கும்? ரொம்ப சிறுசாக இருக்கும். அந்த சின்ன அளவு விசுவாசம் உனக்குள்ளே இருந்தாலும், உனக்கு முன்பதாக இருக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த விசுவாசம் அந்த பிரச்சனைகளை தகர்த்தெறியும். அல்லேலூயா. புரியுதா? யாராவது கேட்டால் என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லேலூயா. அதையும் செய்ய முடியும். மழையையும் பார்த்து போன்னு சொன்னால் போகும். ஒருவேளை பல இடங்களில் மழையே பெய்யாமல் இருந்த சூழ்நிலையில் எலியா என்பவன் தம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் அவன் போய் வேண்டுதல் செய்கிறான், ஆண்டவரே மழை பெய்யக்கூடாதுன்னு வேண்டுதல் செய்கிறான். அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்தார்? மழை பெய்யாமல் இருக்கும்படி கட்டளை கொடுத்தார். திரும்பவும் போய் ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே மழையை வர்ஷிக்க பண்ணும் என்று சொல்லி திரும்ப அவன் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன ஆகுது? வர்ஷிக்க பண்ணுகிறார். அப்போ நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் அளவை பொறுத்து தான் நம்முடைய பிரச்சனைகளை நாம் மேற்கொள்வதும் மேற்கொள்ளாமல் இருப்பதும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது?
இன்றைக்கி அநேகர் நம் விசுவாசிகளாக இருந்தும் கூட அநேக வேளைகளில் கிறிஸ்துவை விசுவாசியாமல் நாம் மறுதலித்து விடுகிறோம். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். பிசாசினுடைய வல்லமையை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு அவர் கொடுத்திருந்தாலும் சில நேரங்களில் அவருடைய வார்த்தை நடக்குமா நடக்காதா என்கிற அவிசுவாசமான ஒரு சிந்தை நமக்குள்ளே இருக்கிறது. உண்மைதானா? அன்னைக்கு அப்படிப்பட்ட அவிசுவாசமான ஒரு சிந்தை அந்த சீஷர்களுக்குள்ளே இருந்ததுனால தான் அதை அவர்களால் செய்யக்கூடாமல் போயிற்று. ஆனால் ஆண்டவர் பல நேரங்கள் செய்த அற்புதத்தை அவர்கள் கண்டிருந்தோம். சீஷர்கள் இருக்கும் பொழுது கடல் மேலே நடந்து வந்ததை பார்த்தாரு. நிறைய பேருடைய கண்கள் திறக்கப்பட்டதை பார்த்தாரு. அநேக பேருடைய செவி கேட்கப்பட்டதை இந்த சீஷர்கள் எல்லாம் பார்த்த பொழுதும் அவர்களுக்குள்ளே இருந்ததான அவிசுவாசம்தான் அவைகளெல்லாம் என்ன செய்ய முடியலை. இன்றைக்கி ஏன் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசித்த காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது, அல்ல விசுவாசித்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காமல் இருக்கிறது என்று சொன்னால், அந்த சின்ன அவிசுவாசமான சிந்தை நமக்குள்ளே இருக்கிறதுனால தான். நடக்குமா நடக்காதா, ஜெபித்தா வருமா வராதா, ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்கிறதான அந்த சின்ன அவிசுவாசம்தான் அந்த பெரிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்தனை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். நீங்கள் அவர் சொல்கிறதான வார்த்தையை கேட்கும் பொழுது தரித்திர நிலைமையில் என்ன செய்கிறீங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், எப்போ நான் உனக்கு ஒரு வீடை கட்டி தருவேன், இதே இடத்துல ஒரு வீடை கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் இப்போ என்ன சொல்லுவீங்க? வேத வசனம் உங்களுக்கு நேராக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கும் செய்வார் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதுக்கென்று நிலையான வீடை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு, வாசஸ்தலத்தை நான் கட்டுவேன்னு வேத வசனம் சொல்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் குடியிருக்கிற நீங்கள் என்ன நினைப்பீங்க சொல்லுங்கள்? பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு நேராக தான் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார், நான் அப்படியே நம்புகிறேன், அப்படியே விசுவாசிக்கிறேன்னு சொல்லி உங்கள் டைரியை எடுத்து இந்த நாளில் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு சுதந்தரிக்கும்படியாய் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு அதையே நீங்கள் விசுவாசிட்டே இருந்து அதையே அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி ஆண்டவர் நிச்சயமாக ஒரு வீட்டை உங்களுக்கென்று ஏற்படுத்தி தருவார். அதை விட்டுட்டு நம்ம என்னைக்கு வீடு கட்ட போகிறோம், வாடகை கொடுக்கறதுக்கே வழி இல்லாமல் இருக்கிறோம், நம்ம பொழப்பே இப்படி இருக்குது, இதில் தாவீதுக்கு கட்டின மாதிரி நமக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்க போகிறாரா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உங்களுக்குள்ளே வந்துட்டுன்னா நிச்சயமாக நீங்கள் விசுவாசித்தது நடக்காது. நீங்கள் எதை ஜெபித்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் எதை வந்து கேட்டாலும் சரி, விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுவார். தாவீதுக்கு கொடுத்த மாதிரியான காரியங்களை, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை, முற்பிதாக்கள் கொடுத்ததான ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன், அப்பத்துக்காக உன் சந்ததி இறைந்து திரிகிறது இல்லை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அநேக வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையை நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும்? உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அப்படி உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நீங்கள் விசுவாசித்தது உங்களுக்கு என்ன செய்யும்? ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய்
ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபா பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினார். இங்கே ஒரு ராஜாவை பற்றி பார்க்கிறோம். அந்த ராஜாவினுடைய பெயர் யோசபாத். இந்த யோசபாத் ராஜா யூத ஜனங்களை ஆண்டு கொண்டிருக்கிறதான அந்த நேரத்தில் இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாய் மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும், அது மாத்திரமல்ல அதன் சுற்றுப்புறத்தில் இருக்கிறதான சில மனுஷரும் கூட இந்த யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்காக என்ன செய்கிறாங்க, வராங்க. இந்த செய்தி இந்த யோசபாத்து கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு கலக்கமும் பயமும் வந்ததுனால அவன் தேசம் முழுவதிலும் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் இந்த காரியத்தில் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவார் என்று சொல்லி அவன் போய் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த 11வது வசனத்தை நீங்கள் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனே அவர்களை, அதாவது யாரெல்லாம் எதிரிட்டு வருகிறார்களோ அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். அல்லேலூயா. இங்கே யோசபாத் ஒரு ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறான். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற இந்த கூட்டத்தின் நடுவில் நீர் எங்களுக்கு நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறதான இந்த திரளான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்பதற்கு எங்களுக்கு பலனில்லை, இவர்களை எதிர்ப்பதற்கு என்ன வழி என்று எங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை, அதனால் நாங்கள் யாரை தான் நோக்கி கொண்டிருக்கிறோம், உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறோம். அவனுடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, நமக்கு எதுவும் தெரியாது, இவங்களை எப்படி மேற்கொள்ள முடியாது, ஆனாலும் நான் ஆண்டவரை நோக்கி கொண்டிருக்கிறேன், அவரை நம்பும் பொழுது இந்த மனிதர்களிடத்தில் இருந்து ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி அவனுடைய கண்கள், அந்த தேசத்தில் இருக்கிற முழு தேசத்தினுடைய கண்களும் ஜெபமும் ஆண்டவருக்கு நேராக என்ன செய்யப்படுகிறது, ஏறெடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் நானும் இருந்தால் என்ன செய்வோம், நமக்கு விரோதமாக எத்தனையோ மனிதர்கள் எழும்பி வராங்க, நிறைய காரியங்களை நம்ம வேலை செய்கிற இடத்துல பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்வோம், பயந்து போய் 2 நாள் வேலைக்கு போகாமல் என்ன செய்வோம், இருப்போம். அப்படி தானா? ஒரு வேளை எப்பா உனக்கு விரோதமாக அவங்க நாளை காலையில் 5 மணிக்கு வந்துடுவாங்க அப்படின்னா நம்ம 4 மணிக்கெலாம் ஊரை காலி பண்ணிட்டு என்ன செஞ்சுருவோம், போயிடுவோம். நம்ம தப்பே பண்ணாமல் இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், அதை தான் செய்வோம். ஆனால் இங்கே எது நடந்தாலும் பரவாயில்லை, என் கண்கள் ஆண்டவரை நோக்கி என்ன செய்யும், இருக்கும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்கிறதான விசுவாசம் அந்த யோசபாத்துக்குள்ளே இருந்தது மாத்திரம் அல்ல, அந்த ஜனங்கள் முழுவதும், அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவன் சொல்லுகிறதான அந்த வார்த்தை, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, உபவாசம் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை பண்ணுங்க என்று சொல்லி அவன் சொன்னதை நாம் பார்க்க முடியும். அந்த 13வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யூத கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பதாக என்ன செய்தார்கள், நின்றார்கள். இன்னைக்கு நமக்கு விரோதமான ஒரு காரியம் அல்லது நமக்கு விரோதமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நாம் நிற்க வேண்டிய இடம் எது அப்படின்னு சொன்னால் தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான். விசுவாசத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலையை என்ன செய்வார், மாற்றி போடுவார். இங்கே குமாரரும் பிள்ளைகளும் போய் தேவ சமூகத்தில் நின்றதுனால யகாசியேல் என்கிறதான ஒரு புத்திரனை கர்த்தர் என்ன செய்கிறார், எழுப்புகிறார். இந்த யகாசியேல் என்கிறதான அவனுக்கு மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதுனால அந்த 15ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த யகாசியேல் எழும்பி சொல்கிறான், யூத ஜன கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இப்போ தான் கர்த்தருடைய வார்த்தை வருது.
அவன் விசுவாசிச்சா. இப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்பி அவனிடத்தில் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு, நீ என்ன செய்யாத, உனக்கு எதிராய் வருகிற கூட்டத்திற்கு முன்பதாய் நீ என்ன செய்யாத, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, திரும்ப 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, இப்போ யோசபாத் ராஜா நின்று சொல்கிறான், கேளுங்கள். ஜனங்களை பார்த்து சொல்கிறான், கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யுங்க, நம்புங்க, விசுவாசிங்க. அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது தான் நீங்கள் நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை என்ன செய்யுங்க, நம்புங்க. அல்லேலூயா. அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறான், சொல்லுகிறான். அல்லேலூயா. அந்த எகாசியேல் சொல்லுகிறதான அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை, ஆண்டவர் பேசினதான வார்த்தையை அவன் நம்பினபடியினால இப்போ ஜனங்களையும் நம்பும்படி என்ன செய்கிறான், சொல்கிறான். அல்லேலூயா. இந்த பலிபீடத்தில் இருந்து பிரசங்கிக்கிறது யாரா இருந்தாலும் பரவாயில்லை. அல்லேலூயா. பலிபீடத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறது யாராக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நம்பும் பொழுது, அப்படியே அதை கீழ்ப்படியும் பொழுது, அதற்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பாருங்களேன், அந்த ஜனங்கள் சொல்லும் பொழுது, ஜனங்களிடத்தில் அவன் சொல்லும் பொழுது, நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர்கள் அப்படியே கர்த்தரை நம்பினபடியினால அந்த 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்ததான அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணிதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி வரும்பொழுது அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. அதனால் உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் போனால் கர்த்தர் அந்த காரியத்தை மாற்றுவார் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ள என்ன செய்தது, வந்தது. எகாசியேல் தீர்க்கதரிசன அந்த வார்த்தையை அவன் நம்பினது மாத்திரமல்ல, நீங்களும் தீர்க்கதரிசிகளையும் தேவனையும் தீர்க்கதரிசிகளையும் நம்புகள் என்று சொல்லி ஜனங்களுக்கு சொன்னான். அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் அவனுக்கு எதிராய் வந்ததான மனிதர்களிடத்திலிருந்து ஒரு விடுதலையை ஏற்படுத்தி கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பி வந்தாலும் பரவாயில்லை, எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி நீங்கள் விசுவாசிக்கிறதை உங்களுக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மார்க் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த சம்பவத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கு, நீ விசுவாசிக்க கூடுமானால். ஒருவேளை சீஷர்களால் அது என்ன செய்ய முடியல, கூடாமல் போயிற்று. சீஷர்களால் அந்த உன் மகனுக்கு சுகத்தை ஏற்படுத்தக்கூட முடியலை. ஆனால் இப்போ நீ என்ன விசுவாசித்தாய், ஆனால் அந்த விசுவாசித்தபடியே உனக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். நீ எதை விசுவாசிக்கிறாய், என்னை விசுவாசிக்கிறாய். என் மகனுக்கு ஒரு சுகத்தை வேண்டும் என்று சொல்லி நீ என்னிடத்தில் வேண்டிக் கொண்டு இருக்கிறபடியினாலே நீ என்னை விசுவாசிக்கும் பொழுது அந்த சுகம் உன் மகனுக்குள்ளாக வரும் என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்தில் என்ன செய்கிறார், பேசுகிறார். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே, சத்தமாக அழுது கொண்டு சொல்கிறான். வேதவசனம் சொல்லுகிறது, சத்தமாய் அழுது, ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு செய்யும். ஒருவேளை அன்னைக்கு அந்த சீஷர்கள் அந்த அவிசுவாசத்தினால அந்த சுகத்தை பெற முடியாமல் போனது போல, ஒருவேளை நான் அவிசுவாசித்து அந்த சுகம் என் மகனுக்கு கிடைக்காமல் என்ன செய்யக்கூடாது, போய்விடக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், நீர் அந்த அவிசுவாசம் வராதபடி நீர் என்ன செய்யும், பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி ஒரு வேண்டுதலை வைக்கிறான். அதுக்கப்புறம் நடந்ததை நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு சுகத்தை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வராத பல காரியங்களுக்கும் நீங்கள் ஜெபித்த காரியங்கள் வராமல் இருப்பதற்கு காரணம் நமக்குள்ளே இருக்கிறதான அவிசுவாசம். அல்லேலூயா. பிசாசு அவிசுவாசத்தை உங்களுக்குள்ளே கொடுத்துட்டே இருப்பான். சூழ்நிலைகள் உங்களுக்கு அவிசுவாசமான காரியங்களை, சிந்தைகளை உங்களுக்குள்ளே என்ன செய்யும், உண்டாக்கும். நீங்கள் ஒரு விசுவாசத்தோடு கூட போய் கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒரு காரியத்துக்காக போய் கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு சில தடைகள் என்ன செய்யும், வரும். அப்படி வரும் பொழுது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போய் விசுவாசத்தை விட்டு
வழி விலகி கூடக்கூடாது. எத்தனை தடை வந்தாலும் சரி, சொன்னவர் அதை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட அந்த காரியத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்கிறாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை என்ன செய்கிறேன், அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அறிந்து வச்சிருக்கிறீங்களா? நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீங்களா? அப்படி நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள அவிசுவாசம் என்ன செய்யாது, வராது. இந்த விசுவாசத்தினுடைய அடித்தளத்தை ஒரு சுருக்கமாக உங்களிடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு விசுவாசிக்கு விசுவாசத்தினுடைய அடித்தளம் தெரிந்திருக்க வேண்டும். என்ன அடித்தளம் என்று சொன்னால், முதலாவதாக எபிரேயர் 13:8. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. முதல்ல நாம் விசுவாசிக்க வேண்டியது, அல்லது விசுவாசிக்கிற நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் ஆராதிக்கிற இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்கிறதான ஒரு உண்மையை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். அதிலிருந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மாறக்கூடாது. ஆண்டவர் அற்புதம் அப்போ செஞ்சார், இப்போ எங்கே செய்கிறாரு? இல்லை, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தாயின் கருவில் உருவாகும் பொழுது உங்களை எப்படி அவர் அறிந்தாரோ இப்போ வரைக்கும் அப்படி தான் என்ன செய்கிறார், உங்களை அறிந்திருக்கிறார், நேசிக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் நாம் தவறி போன போது கூட நாம் அவரை தேடி போகாத சூழ்நிலையிலும் அவர் நம்மை தேடி வந்திருக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்தினுடைய அடித்தளம் அவர் தேவன் மாறாதவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, யோபு 42:2 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது, தடைப்பட. ரெண்டாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவன் நினைத்த ஒன்று என்ன செய்யாது, தடைப்படாது. அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலைமையானாலும் சரி, சூழ்நிலைகள் விரோதமாய் வந்தாலும் சரி, என் தேவன் நினைத்ததை நிச்சயமாக அவர் செய்வார் என்கிறதான ஒரு ஆணித்தனமான ஒரு விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். மூன்றாவது, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28:20 நாம் பார்க்கும் பொழுது, அங்கே சாலமோனிடத்தில் தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். மூணாவது, நாம் விசுவாசிக்கிற நமக்கு தெரிந்திருக்கிற வேண்டிய ஒரு உண்மை, அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். முதல்ல சொன்ன தேவன் மாறாதவர் என்பது நமக்குள்ள எப்போ என்ன செய்யணும், இருக்கணும். ரெண்டாவது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நம்ம என்ன செய்யணும், நம்பணும். மூன்றாவது, அவர் நம்மளை விட்டு கைவிடவும் மாட்டார், அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார் எந்த சூழ்நிலையிலும். அல்லேலூயா. நான்காவது, என்னாகமத்தின் புஸ்தகம் 23:19 சொல்லும் பொழுது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அப்போ நாலாவது நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், அவர் பொய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. இந்த வேத வசனம் ஒரு நாள் என்ன செய்யாது, பொய் சொல்லாது, மாறவும் மாறாது. இந்த உலகம் கூட மாறி போகும், உறவுகள் மாறி போகும், பாஸ்டர் கூட மாறி என்ன செய்யலாம், பேசலாம். ஆனால் வேத வசனம் ஒன்றை தான் என்ன செய்யும், பேசும். அது பொய் சொல்லாது. அல்லேலூயா. ஐந்தாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17:1 ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாய் நடந்திரு என்று சொல்லி ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொல்ல. கடைசியாக ஐந்தாவதாக, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் செய்ய முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை. ஒருவேளை சில காரியங்கள் நம்மால் முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனால் எல்லாம் முடியும். வேத வசனமும் அதான் சொல்லுது, மனிதனால் முடியாதது தேவனால் கூடும், அவரால் செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்று உண்டோ என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை நம்மளுடைய பார்வையில் இது எப்படி நடக்கும், இது எப்படி சம்பவிக்கும், அல்லது இந்த காரியத்தில் எப்படி நம்ம இதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிறவரை உண்மையாக உறுதியாய் நம்பும் பொழுது அவர் அவைகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நம்மளுடைய பார்வையில் இது முடியாது தான், ஆனால் தேவனுடைய பார்வையில் எல்லாம் செய்ய முடியும்.
அல்லேலூயா. ஆகவே அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எவைகளை விசுவாசித்தாலும் அவைகளை செய்து முடிக்க என் தேவன் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறவன் மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாகவோ மனிதனிடத்தில் போய் என்ன செய்ய மாட்டான்? நிற்க மாட்டான். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லா நிலைமையிலும் எல்லா நேரத்திலையும் உண்மையாக உறுதியாக தேவனை சார்ந்திருப்பேனே தவிர மனிதனுக்கு முன்பதாக ஒரு நாளும் போய் என்ன செய்ய மாட்டேன்? நிற்கவே மாட்டேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவனை விட்டு நாம் மற்றவர்களை தேடுவோமே ஆனால் நம்முடைய விசுவாசம் தடைப்பட்டு போகும். ஆண்டவரை நம்பாமல் அவங்க செஞ்சுருவாங்க, இவங்க செஞ்சுருவாங்க, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, நம்ம உடன் பிறந்தவர்கள் இருக்கிறாங்க, நமக்கு பெரிய பெரிய நபர்களை தெரியும், அவங்கெல்லாம் நமக்கு உதவி செஞ்சுருவாங்கன்னு சொல்லி அவங்கள சார்ந்திருப்போம் என்று சொன்னால் அங்கே விசுவாசம் கேள்விக்குறியாகிறது. ஆனால் எல்லாரும் நமக்கு இருந்தாலும், உதவி செய்யக்கூடிய நபர்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் நான் யாரிடத்திலும் போய் உதவிக்காக நிற்க மாட்டேன், நான் தேவனை சார்ந்திருக்கிறேன், தேவ சமூகத்தில் தான் நிற்பேன் என்று சொல்லி நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்ய, உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் பலவீனராக இருந்தாலும் அவனை கொண்டு பலவானை முறியடிக்கக்கூடியதான ஒரு வல்லமையை கர்த்தர் அவனுக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நாம் பலவீனராக இருக்கலாம், நமக்கு முன்பதாக இருக்கிறவர்கள் பலம் படைத்தவர்களாக இருக்கலாம், பலம் படைத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனை நம்பி தேவனை சார்ந்து நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் பலவீனரான உங்களை கொண்டு பலமுள்ள அவைகளை வீழ்த்த என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நாம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அன்று சீஷர்களால் செய்யக்கூடாமல் போனது, ஆனால் இயேசு விசுவாசத்தை பார்த்து நீ விசுவாசிக்க கூடுமானால் அது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அவனுடைய விசுவாசத்தின்படி அவருடைய பிள்ளைக்கு அந்த பிசாசின் பிடியில் இருந்து ஒரு விடுதலையை ஏற்படுத்தி தந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அல்லது எந்த சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாற்றணும், இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஹல்லேலூயா ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, விண்ணப்பித்து கொண்டிருக்கிறீங்களோ, எதை எதிர்பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் இது என் வாழ்க்கையில் நடக்குமா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீங்களோ, நீங்கள் அவரை விசுவாசித்து பாருங்கள். உங்களால் முடியாத காரியம்தான், ஆனால் தேவனால் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இதுவரைக்கும் விசுவாசித்து நாங்கள் பெற்றுக்கொள்ளாத அநேக காரியங்கள் இருக்கிறதப்பா. ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் விசுவாசிக்க கர்த்தர் உதவி செய்யும். சில நேரங்களில் அவிசுவாசமான சிந்தைகள் எங்களுக்குள்ளே வர்றதுனால, அவிசுவாசமான கேள்விகள் எங்களுக்குள்ளே வர்றதுனால ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அந்த சின்ன கடுகளவு விசுவாசம் எங்களுக்குள்ளே இல்லாததுனால தான் ஆண்டவரே பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் தடைபட்டு கொண்டே போகிறது ஆண்டவரே. ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, விசுவாசிக்க கூடுமானால் நீ விசுவாசி, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா மாறாதவராய் இருக்கிறீர். நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நீ நினைத்த காரியங்கள் ஒன்று எங்களுடைய வாழ்க்கையில் தடைபட்டு போவதே இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொய்யுரையாத தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம், உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் விசுவாசியாமல் ஆண்டவரே அவிசுவாசத்தோடு கூட நாங்கள் பேசியிருப்போம் என்று சொன்னார், அவிசுவாசமாக இருந்திருப்போம் என்று சொன்னார். இந்த நேரத்தில் எங்களை கர்த்தர் நீர் மன்னித்தருளுவீராக. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதான ஆண்டவரே சூழ்நிலைகளை பார்த்தோ ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே மனிதர்களை பார்த்தோ நாங்கள் அவிசுவாசமாய் பேசுகிற அந்த நினைவுகள் எல்லாம் இந்த நேரத்தில் எங்களை விட்டு நீங்கி போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. பல வருஷமாய் பல நாட்களாய் இது என் வாழ்க்கையில் நடக்கணும் என்று சொல்லி கர்த்தர் இதை நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிற அந்த காரியத்தில் இருந்து கர்த்தர் இந்த நேரத்தில் அந்த விடுதலையை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் நினைத்து எதிர்பார்த்த காரியங்கள் உங்கள் அவிசுவாசத்தினால உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருக்கலாம். இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்தை நீங்க செய்யும், அந்த அவிசுவாசத்தை நீங்கோ ஆண்டவரே எங்களை விட்டு நீக்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். பல நாட்களாய் கிடைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இது நடக்கணும் கேள்வி கேட்காதீங்க. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இதை நடத்துவார் என்று சொல்லி விசுவாசிங்க. ஆண்டுடைய சமூகத்தில் விசுவாசித்து கேளுங்க, ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்க இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எங்க சபையை குறித்ததான அவிசுவாசங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பிரசங்கங்கள் பண்ணாலும், எத்தனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுவிசேஷங்கள் பல வருடங்களா ஆண்டவரே சொன்னாலும் இந்த பகுதியில் ஒரு ரட்சிப்பு வராது, விடுதலை வராது, எங்க சபை வளராது என்கிறதான அவிசுவாசத்தை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவீராக ஆண்டவரே. எங்க சபை வளரும் நிச்சயமாய். இந்த பகுதியில் ஒரு நல்ல இடத்துல ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்புவோம். ஓ ஹல்லேலூயா. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எங்க ஆலயத்தின் வாசல்ல வந்து போகிறத ஆண்டவரே, கார்களையும் பைக்லையும் வந்து ஆண்டவரே போகிறத எங்க கண்கள் காணத்தக்கதான ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ள பெருகட்டும் ஆண்டவரே, பெருகட்டும் ஆண்டவரே. நீர் வாக்குரைத்திருக்கிறீர் ஆண்டவரே, சொல்லியிருக்கிறீர் நிச்சயமா இந்த பகுதியில் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த விசுவாசத்தை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யோ. ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தாரப்பா. எங்கள் விசுவாச குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் அதை தாங்கப்பா. நீங்கள் தரப்போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அவிசுவாசத்தை பிசாசானவன் விதைக்க ஆண்டவரே, அந்த அவிசுவாசத்தில் இருந்து கர்த்தர் எங்களை விசுவாசிக்கிற அளவில் நீர் எங்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி. நீ விசுவாசிக்க கூடுமானா அது உனக்கு ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசபாத் அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தரை விசுவாசித்திருந்தான். ஜனங்களை விசுவாசிக்கும்படி அவன் சொன்னான். ஜனங்களும் ஓ ஹல்லேலூயா அவனும் விசுவாசித்தபடினாலே அந்த சூழ்நிலைகள் மாறினதை ஆண்டவரே. இந்த நாட்களில் நாங்களும் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவீராக. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்மள சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட அவர் வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் விசுவாசிச்சுட்டே இருங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனையும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்படி நடக்கும், இது நடக்குமா நடக்காத, எப்படி செய்ய போகிறோம் அப்படின்லாம் கேள்வி உங்களுக்குள்ளே வர வேண்டாம். ஆண்டவரை நம்பிட்டேன், ஆண்டவர் எல்லாம் எனக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரே விசுவாசத்தோடு கூட இருங்க, ஜெபிங்க. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார்.